ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 4. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற டாப்பிக்கில் 3 ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம 4th ஆர்டிகல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிற டாப்பிக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அல்லது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அந்த டாப்பிக்கில் எல்லா ஆக்டுமே பார்த்தாச்சு. இதெல்லாம் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. அடுத்து ப்ரியாம்பிள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? சரி, இதில் ஆல்ரெடி நம்ம 3 ஆர்டிகல் பார்த்தாச்சு. இப்போ 4th ஆர்டிகல்லேருந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 to provide for the amendment of the 1 and 4th schedule supplementary incidental and consequential matter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெருசு நம்ம வந்து பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கோனா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழில் ஒரு டைம் பார்த்தோம்னா சரத்து 2 மற்றும் 3 மூலம் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் மூலம் அட்டவணை 1 மற்றும் 4 திருத்தம் செய்யுது. அதாவது இப்போ சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த 4th ஆர்டிகல் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு 2nd ஆர்டிகல் 3rd ஆர்டிகல் தெரியணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அண்ட் 4th ஷெட்யூல் இந்த 2 ஷெட்யூலும் நமக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு இது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2nd and 3rd இந்த 2 ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். மறுபடியும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஆர்டிகல் 2 என்ன அப்படின்னா அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2. அதாவது இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவுடன் இணைத்து அதை புதிய மாநிலமாக உருவாக்குதல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 2. அடுத்து ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது என்னது? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பவுண்டரிஸ், ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஏரியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாநிலத்தோட எல்லைகளை மாற்றுறது, பரப்பளவை மாற்றுறது, புதிய மாநிலங்களை உருவாக்குறது, மெர்ஜிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகம் வச்சுங்க. இப்போது இந்த ஆர்டிகல் 2வையோ 3ஐயோ யூஸ் பண்ணி எனி லாஸ் ஏதாவது சட்டங்கள் இயற்றோம் அப்படின்னா அதுக்கு ஷெட்யூல் 1ஐயும் 4த்தையும் திருத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட மீனிங். அதாவது இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 பார்த்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 4th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேம் அண்ட் டெரிட்டரி. அதாவது எல்லாருக்குமே, அதாவது நம்ம எப்படி ஆர்டிகல் 1 எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் ஷெட்யூல் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்கான பெயரும் அதன் ஆட்சி பரப்பும் அப்படின்னு சொல்கிறது. அந்த இந்தியாவுக்கான பெயர் அப்படின்னு வரும்போது அந்த மாநிலங்களுக்கான பெயரும் யூனியன் பிரதேசங்களுக்கான பெயரும் அதனோட நிலப்பரப்புகளுமே அதில் அடங்கும். அதாவது ஆட்சி பரப்பையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது இப்போ மேபி இப்போ ஆர்டிகல் 2 என்ன சொல்கிறோம்? லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2. ஓகேங்களா? அப்போது லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 அப்படிங்கும்போது இப்போ ஆர்டிகல் 2 என்ன? ஏதாவது ஒரு பகுதியை இந்தியா கூட இணைத்து அதை புதிய மாநிலமாக உருவாக்குது. அதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இப்போ ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு ஃபாரின் டெரிட்டரியாக இருக்குது. இந்த ஃபாரின் டெரிட்டரியை நம்ம இந்தியா கூட இணைத்து அதை நியூ ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கா வில் பி அ 29th ஸ்டேட்டாக மாறும். கரெக்டா? அப்போ திஸ் 29th ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஷெட்யூல் 1லையும் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது என்னது? இந்தியாவுக்கான யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி நேமு அதோட டெரிட்டரியும் சொல்லுது. அப்போ 29th ஸ்டேட்டாக அது வரும்போது அதோட நேமையும் அதோட டெரிட்டரியும் நம்ம ஷெட்யூல் 1ல் மாற்றணுமா? அப்போது ஷெட்யூல் 1ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ ஷெட்யூல் 4ஐ அமெண்ட் பண்ணணும். அது என்ன ப்ரொவிஷன் சொல்லுது அப்படின்னா ஷெட்யூல் 4 என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை பற்றி சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஷெட்யூல் 4 அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஷெட்யூல் 4ஐ எப்படி நம்ம சொல்கிறோம்? ஏன் இங்கே ஷெட்யூல் 4ஐ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம இங்கே அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது 29th ஸ்டேட்டாக ஸ்ரீலங்கா வருது அப்படின்னா அந்த ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ராஜ்யசபாவில் எம்பி சீட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது ஆல்ரெடி 28 ஸ்டேட்ஸுக்கான எம்பிஸ்க்கான ராஜ்யசபா எம்பிக்கான அந்த சீட்டுக்கான அலோகேஷன் அப்படிங்கிறது 4th ஷெட்யூலில் இருக்குது. இப்போ 29வது மாநிலமாக ஸ்ரீலங்கா வரும்பொழுது
அந்த 29வது மாநிலத்துக்குமான ராஜ்யசபா சீட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே ஆட் பண்ணணும்ல. அப்போ 4th ஷெட்யூலையும் நம்ம அமெண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூலையும் அமெண்ட் பண்ணணும், 4th ஷெட்யூலையும் அமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எதுக்காக அமெண்ட் பண்ணுறோம், 29வது ஸ்டேட்டாக ஸ்ரீலங்கா வந்தது அப்படின்னா அதோட பெயரும் அதில் மென்ஷன் பண்ணணும், அதோட டெரிட்டரியும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 29வது ஸ்டேட்டாக ஸ்ரீலங்கா வரும் பொழுது அதுக்கு ஒதுக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஆர்டிகல் 2வை நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது சட்டம் போட்டிங்க, ஸ்ரீலங்காவை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு ஏதாவது சட்டம் போடுறோம் அப்படின்னா தட் லாஸ் ஆல்சோ ப்ரொவைட் டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஷெட்யூல்ஸ் 1 and 4. அப்போ 1வது அட்டவணையும் 4வது அட்டவையும் மாற்றுவதற்கான அந்த அதிகாரத்தையும் அந்த பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஆர்டிகல் 2வை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டிகல் 3யை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் விச் இஸ் எக்ஸிட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை, ஓகேங்களா, ஒரு பகுதியில் புதிய மாநிலங்களை உருவாக்குதல், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களை மர்ச் பண்ணுறது, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிக்கிறது, பவுண்டரி ஆல்டர்னேட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 3ல் வருது. இப்போ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை நம்ம செப்பரேட் பண்ணி 2 ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். சதர்ன் தமிழ்நாடு, நார்தன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அப்போது இப்படி செப்பரேட் பண்ணும்போது நார்தன் தமிழ்நாடு அப்படிங்கிறது 28th ஸ்டேட்டாகவும், சதர்ன் தமிழ்நாடு அப்படிங்கிறது 29th, ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 29வது மாநிலமாக அங்கே வரும். அப்போது அதுவும் என்ன பண்ணணும், ஷெட்யூல் 1ல் திருத்தணுமா? ஏன்னா ஷெட்யூல் 1ங்கிறது என்னது, மாநிலங்களோட அதாவது யூனியனோட நேமையும் டெரிட்டரியும் சொல்கிறது. அப்போ தான் அமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை நம்ம 2ஆக ஸ்பிளிட் பண்ணி சவுத் தமிழ்நாடு, நார்த் தமிழ்நாடுன்னு பிரிக்கும் பொழுது இதில் ராஜ்யசபா சீட், இப்போ நமக்கு தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய சீட் வந்து பார்த்தீங்கன்னா 18. இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறதுனா 18 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 18 சீட்டை இப்போ தமிழ்நாடு 2ஆக ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாதி சீட் அங்கேயும் பாதி சீட் இங்கேயும், பாதியில் ஒரு சில சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும். அதாவது 2ஆவது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகும். இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே 2ஆக ஸ்பிளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சதர்ன் தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 சீட்டும், நார்தன் தமிழ்நாடுக்கு ஒரு 8 சீட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகலாம். நார்தன் தமிழ்நாடுக்கு ஒரு 8 சீட் அப்படிங்கிறதுனா டிவைட் ஆகலாம். அப்போது இப்போ அங்கே மாற்றிட்டோமா, இப்போ மாற்றும் போது என்ன பண்ணணும், அதே மாதிரி 4th ஷெட்யூலையும் மாற்றணும்ல. ஏன்னா 4th ஷெட்யூல் தான் என்ன சொல்லுது, ராஜ்யசபாவோட சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது. ராஜ்யசபாவில் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ சீட்டு அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த 4th ஷெட்யூல். அப்போது நீங்கள் ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணாலும் ஷெட்யூல் 1ஐயும் 4ஐயும் அமெண்ட் பண்ணணும். ஆர்டிகல் 2வை யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷெட்யூல் 1ஐயும் 4ஐயும் அமெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 4 என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்லிக்கலாம். சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 2வையும் 3ஐயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஏதாவது புதுசாக சட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஷெட்யூல் 1ஐயும் திருத்தணும், ஷெட்யூல் 4ஐயும் திருத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஷெட்யூல் 1ஐயும் திருத்தணும், ஷெட்யூல் 4ஐயும் திருத்தணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 4ங்கிறது கிளியராக இவ்வளோ பெருசு நமக்கு படிக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனஃப். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஷெட்யூல் 1ஐயும் 4ஐயும் திருத்தணும். எப்போ திருத்தணும், 2வது ஆர்டிகளையும் 3வது ஆர்டிகளையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக 1வது ஷெட்யூலையும் 4வது ஷெட்யூலையும் திருத்தணும். தட்ஸ் ஆல். ஓகே, சரி. இப்போது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொன்றா வந்து பார்த்தா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம இப்போ இந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பெர்பார் யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். இந்த கேஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அந்த டாபிக் கீழே வரக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். பெர்பார் யூனியன் கேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எங்கே பண்ணோம் அப்படின்னா ப்ரியாம்பிளில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் டீட்டெயிலாக இப்போயும் நம்ம ஒரு டைம் பார்ப்போம். ஓகேவா? சரி, பெர்பாரி யூனியன் அப்படிங்கிறது, பெர்பாரி அப்படிங்கிறது விச் இஸ்
பிளேஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் கரண்ட் பங்களாதேஷ். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷில் லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனால் இந்த டைமில் 1960s முன்னாடி பெர்பாரி அப்படிங்கிற அந்த பிளேஸ் நம்ம இந்தியா கூட இருந்தது. ஏன்னா அதாவது டூரிங் இண்டிபெண்டன்ஸ் ராட்க்ளிஃப் லைன் போட்டப்ப பெர்பாரி அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியா ஒரு ஊருன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு கிராமம்னு வச்சுக்கலாம். அந்த பிளேஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட பார்டரில் இருந்துச்சு. அதாவது ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர். ஏன்னா 1960 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பங்களாதேஷுங்கிற ஒரு கண்ட்ரி கிடையாது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தானாக இருந்துச்சு, பாகிஸ்தானோட ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. அப்போது ஈஸ்டர்ன் பாகிஸ்தானாக இருந்த அந்த பங்களாதேஷ், இன்னைக்கு பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியா தான் அந்த பெர்பாரி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெர்பாரி அப்படிங்கிற அந்த பிளேஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு லாவை வந்து பார்த்தோன்னா மேக் பண்ணணும். ஐ மீன் ஒரு பில்லை வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதை எதிர்த்து தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா, கேஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போது அந்த கேஸ் தான் பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ பெர்பாரி விச் இஸ் அ பிளேஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா, அந்த பிளேஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான், ஐ மீன் அப்போ இருந்த பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஒரு பில்லை கொண்டு வரோம். அதுக்காக போடப்பட்ட கேஸ் தான் பெர்பாரி யூனியன் கேஸ் இன் இயர் ஆஃப் 1960. இப்போ எதுக்காக கேஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சு இப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஏன் இந்த கேஸை போடணும் அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா 1960க்கு முன்னாடி இப்போ ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம்ல இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம். இந்த ராட்க்ளிஃப் அப்படிங்கிறது பிரிட்டிஷ். ஓகேவா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 கண்ட்ரி பிரியும் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த பவுண்டரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணவர் இவர் தான் ராட்க்ளிஃப். அப்போது இவருக்கு பெருசாக டைமும் கிடையாது, ரொம்ப குறைந்த நாட்கள் தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ரொம்ப பக்கத்தில் இருந்ததுனால இவரால் பெருசாக அதை கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ராட்க்ளிஃப்க்கு இந்தியாவை பற்றின ஒரு பெரிய நாலேஜ் கிடையாது, மிகப்பெரிய ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசு, ஆல்ரெடி வந்திருக்காரு, பட்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கினதில்லை. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராட்க்ளிஃப் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அப்ராக்சிமேட்டடான ஒரு பவுண்டரி லைனை போட்டு என்ன பண்ணுறாரு இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாட்டை பிரித்து விட்டார். அப்போது அவர் பிரிக்கும் பொழுது நிறையா மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு. அதுவும் முக்கியமாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் பெங்கால் அங்கேயும் இந்த சைடு பஞ்சாப்லையும் தான் பிரச்சனை. இல்லை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால், அதாவது கம்பைன்டு பெங்கால், இன்டகிரேட்டட் பெங்கால்னு சொல்லலாம், ஒருங்கிணைந்த வங்காளம், அங்கேயும் பஞ்சாப், இன்றைக்கி இருக்கக்கூடிய பஞ்சாப், நம்ம இந்தியாவிலேயே இருக்குது பஞ்சாப், பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது, இந்த 2ம் ஒன்றா இருந்துச்சு. இப்போ இங்கே பிரச்சனை வந்துருச்சு. ஓகேவா, ஏன்னா இந்த 2 இடமும் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்து முஸ்லீம்ஸோட மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும். ஓகேவா, இப்போ பெங்காலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹிந்துஸும் ஈஸ்டர்ன் பெங்கால் வெஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஐஎன்எம் கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுங்க. அப்போது ஈஸ்டர்ன் பெங்கால் வெஸ்டர்ன் பெங்கால்னு சொல்லியிருக்குது. ஓகேங்களா, இங்கே கூட நம்ம பார்க்கலாம் ஈஸ்டர்ன் பெங்கால் வெஸ்டர்ன் பெங்கால். இதில் ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு கன்வெர்ட் ஆகுது, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானாக கன்வெர்ட் ஆகுது. அதே வெஸ்டர்ன் பெங்கால் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் நம்ம இந்தியா அப்படி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பிரிக்கும் போது என்ன ஆகுது, ஏன்னா இப்போ இன்றைக்கி பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ், கரெக்டாக, ஆனால் நம்ம வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி ஹிந்துஸ். ஓகேவா, அப்போது அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நிறையா ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை பகுதியில் தூக்கி பங்களாதேஷ் ஐ மீன் ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கும், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை தூக்கி இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ராட்க்ளிஃப் லைனில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதை காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 2 கண்ட்ரியும் என்ன பண்ணுறோம், நிறையா ஸ்பீச் மூலயமா நிறையா அக்ரிமெண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சில பகுதியில் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நான் ஒரு கேஸ் போடுறாங்க, அதுதான் பெர்பாரி யூனியன் கேஸ். இப்போ இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்க, ஓகேவா, இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஓகேங்களா. இப்போ பெர்பாரிங்கிற பகுதியை பாகிஸ்தான் கொடுக்கலாமா வேணாமா, அதுதான் கொஸ்டின். அதுதான் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெர்பாரி யூனியன் கேஸை எப்படி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. சரி, எப்போ அந்த பெர்பாரி யூனியன் அப்படிங்கிற போது எப்படி கொடுக்குறதுக்கு அவங்க இருக்காங்க. இப்போ பெர்பாரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுக்குறோம்னா இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம
நிறையா பகுதியில் இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு. அவங்கேருந்து நிறையா பகுதியில் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பெர்பாரின்னு போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போது எப்படி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பகுதியை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா 1/2, half ஆஃப் த பீப்புள்ஸோட சப்போர்ட், half ஆஃப் த பீப்புள்ஸோட half ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 1/2 அது மேலே இருந்தாலே நமக்கு அந்த பில் பாஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் அந்த கிளாஸில் 50 பேர்த்துக்கு மேலே, அதாவது 51 பேர் சப்போர்ட் பண்ணாலே என்ன ஆயிரும், அந்த பில் பாஸ் ஆகிடும். இதுக்கு பேர் சிம்பிள் மெஜாரிட்டி. அடுத்து இன்னொரு மெஜாரிட்டி இருக்குது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்ப்போம். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்னா 2/3 மெஜாரிட்டி இருக்கணும், 3/2 பங்கு. விச் மீன்ஸ் இப்போ அதே கிளாஸில் 100 பேர் இருக்காங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 66.66% வேணும். விச் மீன்ஸ் 67% சப்போர்ட் வேணும். அப்போது 50% சப்போர்ட் வாங்குறது ஈஸியாக, 67% சப்போர்ட் வாங்குறது ஈஸியா அப்படின்னு பார்க்கும்போது 50 பேர்த்தோட சப்போர்ட் வாங்குறது ஈஸி. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 67 பேர் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் விட்டதெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டே பெர்பாரி யூனியன் கேஸில் இதுதான். என்ன அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், இனிமேல் நீங்கள் எந்த பகுதியில் கொடுத்தாலும் சரி, எந்த பகுதியை வாங்கினாலும் சரி, அதுக்கு ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்தி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பகுதியை கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்க பகுதியை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி தட் பிளேஸ் இன் இந்தியா, ஒரு பிளேஸ் இந்தியாவில் இருக்குன்னா அந்த பகுதியை நீங்கள் என்ன பண்ணிக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளா கொடுத்துக்கோ, கேரளாவில் இருக்கிற கர்நாடகா கொடுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணாலே போதும். பட் இதுவே அந்த பகுதி ஃபாரின் கண்ட்ரியோட ரிலேட் ஆகுது, ஃபாரின் டெரிட்டரியோட ரிலேட் ஆகுது, அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பகுதி வேறு நாட்டுக்கு கொடுத்தா, ஒரு பகுதியை வேறு கண்ட்ரிக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நீங்கள் வாங்கினாலும் சரி, ஐ மீன் இந்தியா வாங்கினாலும் சரி, சரிங்களா, எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஆர்டிகல் 368 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் இனிமேல் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்கணும். அதேமாதிரி வெளிநாட்டு பகுதியில் நீங்கள் இந்தியாவோட கொண்டு வரணும், இந்தியாவுக்குள்ள நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னாலும் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்பாரி யூனியன் கேஸை சொல்லிட்டாங்க. ஏன் ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது, 368 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரில் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பண்ண முடியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் நம்ம பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3, அப்போ மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் நீங்கள் பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்பாரி யூனியன் கேஸில் இனிமேல் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஒரு பகுதியை வாங்கினாலும் சரி, அந்த ஐ மீன் ஃபாரின் டெரிட்டரியோட ரிலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும், வாங்கணும். சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணக்கூடாது, அதாவது 1/2 மெஜாரிட்டியில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிற அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து இப்போ பெர்பாரி யூனியன் கேஸுக்கு அப்புறம் இதை கொடுத்தாங்களா கொடுக்கலையா, பெர்பாரி அப்படிங்கிற பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க, இனிமேல் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு பகுதியை வெளிநாட்டு கொடுக்கணும், அதுமாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு பகுதியை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும். அப்போ 368 அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்து பண்ணணும். அப்போது இந்த பெர்பாரி யூனியன் கேஸுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960, 1960 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டாந்து அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பெர்பாரி அப்படிங்கிற அந்த பகுதியை தூக்கி நம்ம ஈஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஏன் நமக்கு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும், 368 போட்டாலே என்ன ஆயிரும்,
அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணாலே அது நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும். பட் ஃபைனலி இந்த பெர்பாரி டெரிட்டரி வாஸ் கிவன் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக போடப்பட்ட அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 பெர்பாரி யூனியன் கேஸுக்கு அப்புறமா போட்டது. பெர்பாரி யூனியன் கேஸும் 1960 தான், அதுவும் 1960 தான். ஓகேங்களா? இப்போ பெர்பாரி அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெர்பாரி அப்படிங்கிற அந்த பகுதியோட கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் எந்த ஒரு டெரிட்டரியை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஆர்டிகல் 368 அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணணும். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி தான் நீங்கள் கொடுத்தாலும் வாங்க இருக்கணும். இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 20 ஸ்டேட்டை 25 மாற்றுங்க, 30 மாற்றுங்க, 40 மாற்றுங்க, 50 கூட மாற்றுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு ஃபாரின் டெரிட்டரியோட அது ரிலேட் ஆகுனாவே ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது பெர்பாரி யூனியன் கேஸோட ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் லேட்டராக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, மகன்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகன்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸ் அண்ட் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசுக்கு எதிராக மகன்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போகிறாரு 1960. இந்த கேஸில் இந்த பவுண்டரி டிஸ்பியூட்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, ஏன்னா பெர்பாரி யூனியன் கேஸ் 1960, இது 69, ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் போடுறாங்க. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1969 இந்த மகன்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, does not need article 368 for boundary disputes அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது பெர்பாரி யூனியன் கேஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் கொடுத்தல் வாங்க பண்ணணும் ஃபாரின் டெரிட்டரியோட அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் வந்தால். ஆனால் இந்த ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸில் என்ன சொல்கிறாங்க, 1969 என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் பவுண்டரி டிஸ்பியூட்ஸுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் பழையபடி சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கலாம். பெர்பாரி யூனியன் கேஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி கொடுக்குறாங்க, ஆப்போசிட்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கொடுக்கலாமா சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னா, எஸ், சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஏ பவர் டு ரிவ்யூ த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பவர் இருக்குது. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸ், இந்த கேஸில் ஆர்டிகல் 368 இனிமேல் தேவையில்லை. ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ இருக்கணும் அப்படிங்கிறது நோ நீடு அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மறுபடியும் கொஞ்ச நாள் போகுது. 1990 அகைன் ஒரு ஜட்ஜ்மெண்ட். 1990 ஜஸ்டிஸ் சா அப்படிங்கிறோட அந்த பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இயர்பொண்ணு வச்சுக்கோங்க. 1990 சுப்ரீம் கோர்ட் அகைன் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ரிலேட்டட் டு பவுண்டரி டிஸ்பியூட்ஸ், எல்லை பிரச்சனைகளுக்கு மறுபடியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பெர்பாரி யூனியன் கேஸில் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்டிகல் 368 நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், பவுண்டரி டிஸ்பியூட்டை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அப்போது மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இதுமாதிரி நீங்கள் எந்த ஒரு பகுதியை கொடுத்தாலும் வாங்கினாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பெர்பாரி யூனியன் கேஸில் ஆர்டிகல் 368 நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அமெண்ட் பண்ணி தான் ஒரு பகுதியை கொடுக்கணும், அமெண்ட் பண்ணி தான் ஒரு பகுதியை வாங்கணும். அடுத்து ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை பவுண்டரி டிஸ்பியூட்ஸுக்கு தேவையில்லை, ஆர்டிகல் 368 தேவையில்ல, சிம்பிளாகவே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போங்கன்றாங்க. அடுத்து மறுபடியும் என்ன சொல்கிறாங்க 1990 இல்லை ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது 1990 இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அப்போ இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பகுதியை கொடுத்தாலும் சரி, வெளியிலேருந்து எந்த ஒரு பகுதியை வாங்கினாலும் சரி, நீங்கள் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவை இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும். பிகாஸ் விச் இஸ் நாட் எக்ஸிட் இன் இந்தியா, விச் இஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. கரெக்டாக? அதனால் நீங்கள் ஆர்டிகல் 368 அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த பவுண்டரி ரிலேட்டடாக ஒரு சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா 1947 ரேட்க்ளிஃப் அவார்டு, ரேட்க்ளிஃப் கொடை, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 1947 இந்தியா இண்டிபெண்ட் ஆகும்போது நம்ம சொன்னோம்ல, இப்போ அதே தான் 1947 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா இண்டிபெண்ட் ஆகும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பவுண்டரி லைனை போடுறதுக்காக வந்தவர் தான் இந்த ரேட்க்ளிஃப். அவர் தான் இந்தியா பாகிஸ்தானுக்காக பவுண்டரி போட்டார். ஓகேங்களா? அது பெரிய அளவில் ரொம்ப எக்ஸாக்டாக இல்லை, அது நிறையா பிரச்சனைகள், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு.
யார் இந்தியாவில் இருக்காங்க யார் பாகிஸ்தானில் இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கா பாகிஸ்தானில் இருக்கானே நிறைய பேருக்கு தெரில அந்த டைமில். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்தியாவே இண்டிபெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இவங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக எல்லாருக்கும் கன்வீனியன்ஸாக கன்வே பண்ணலை. கன்வே பண்ணுற சுச்சுவேஷனில் அப்போ இல்லை. அதனால் நம்ம எங்கே இருக்கோம்னே நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருந்தோம். அப்போ அவ்வளோ பவுண்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1950 பேகி அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு போட்டாங்க. அதுவும் இந்தியா பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலையணும், ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு பவுண்டரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணல. அது கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அது அப்படியே காலங்கள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1958 இது கொஞ்சம் முக்கியமானது. 1958 ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. யாருக்கும் அப்படின்னா நேரு, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேருக்கும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் நூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டை தான் நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1958 இந்த அக்ரிமெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு ப்ராப்பரான ஒரு பவுண்டரி லைனாக போடுறோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பவுண்டரி லைன். ஓகேவா? அதாவது இவங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா LOC அப்படின்னு சொல்லணும், லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த LOC அப்படிங்கிற அந்த லைன் தான் 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் மூலியமா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த பவுண்டரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபைனலைசராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1950 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போயும் நிறைய பிரச்சனைகள். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிறதுல இன்னமுமே குழப்பங்கள் நீடிக்குது. ஆனால் இப்போதைக்கு POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே கூட இப்போ நிறையா பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை சரி, இது இப்போ மறுபடியும் 2015 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டும் எதுக்காக அப்படின்னா பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த 1990 நம்ம என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு எந்த பகுதியை நீங்கள் கொடுத்தாலும் வாங்கினாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் 100வது அமெண்ட்மெண்ட் வருது, 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. இந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலையும். பங்களாதேஷ் அப்படிங்கிறது அப்போ ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்லேருந்து தான் பங்களாதேஷ் 1971 வருது. கரெக்டாக? அப்போ அந்த ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு, ஓகேங்களா, இப்போ பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கான ஒரு பவுண்டரி டிஸ்பியூட்ஸை கலைக்கணுங்கிறது தான் 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணணும். இந்த 2015 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பகுதிகளை பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அங்கேருந்து நம்ம நிறையா பகுதிகளை வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 111 பகுதிகள் என்க்ளைவ்ஸ் 111, ஓகேங்களா, 111 பகுதிகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்க்ளைவ்ஸ் டு பங்களாதேஷ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து கிட்டத்தட்ட 51 பகுதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டடான இந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ஃபாரின் டெரிட்டரியை அடாப்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டெரிட்டரியை கொடுக்கறது ரிலேட்டடான கேசஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அடுத்த டாபிக். அதாவது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியிலேயே ஒரு சப் பார்ட். ஓகேங்களா? அது கீழே வரக்கூடிய ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரியும் எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றின ஒரு பார்ட் தான் அது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது இந்தியா இண்டிபெண்ட் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்த மாகாணங்கள். அதாவது லைக் சென்னை, மெட்ராஸ், பம்பாய், பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி மாகாணங்கள் இதெல்லாமே பிரிட்டிஷ் மாகாணங்கள். ஓகேவா? ஆங்கிலேயரோட மாகாணங்கள். இது ஒன்று. அடுத்து வேறு என்ன இருந்துச்சு, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்னு ஒன்று இருந்துச்சு, தலைமை ஆளுநரின் மாகாணங்கள். அதுவும் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பகுதி தான். ஓகேவா? அதையும் நம்ம டைரெக்டாக இந்தியாவோட மெர்ஜ் பண்ணிட்டோம். அடுத்து 3வது கேட்டகரியில் ஒருத்தவங்க இருந்தாங்க. யார்? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சுதேச அரசுகள்.
இந்த சுதேச அரசுகள் அப்படிங்கிறவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கிங் மாதிரி வந்து பார்த்தோன்னா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக சுதேச அரசுகளாக வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 3 கேட்டகரியில் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது நோ ப்ராப்ளம், டேரெக்டாக அவங்க இந்தியன் கவர்மெண்ட் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறதும் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், அதுலேயே நோ ப்ராப்ளம். இப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, சுதேச அரசுகள், அவங்களுக்கு தான் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம், இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம் 1947, 1947 என்ன சொன்னாங்க, சுதேச அரசுகள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்று பாகிஸ்தான் கூட போயிருங்க, இல்லைனா இந்தியாவோட போயிருங்க, ஆர் டு பி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், இல்லை நீங்கள் தனியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ மீன் சுதந்திரமாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வைக்கிறாங்க. இப்போது 1947 டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 565 டோட்டலாக, அதாவது இன்டகிரேட்டட் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்தியா கிடையாது, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த 565 சுதேச அரசுகளில் நிறைய பேர் இந்தியாவில் உண்டாங்க, நிறைய பேர் பாகிஸ்தான் கூட மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதில் கிட்டத்தட்ட 11 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், கிட்டத்தட்ட 11 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இதை நம்ம வெஸ்டர்ன் பாகிஸ்தான் சொல்லிக்கலாம். அப்போது ஏன்னா 1947 அது வெஸ்டர்ன் பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். ஓகேங்களா, இந்த 565 11 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, அதாவது பாகிஸ்தான் கூட நாங்கள் மெர்ஜ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 11 சுதேச அரசுகள் வெஸ்டர்ன் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சுதேச அரசுகள் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் கூட போகிறாங்க. 2 ஒரே கண்ட்ரி தான், ஆனால் ஈஸ்டர்ன் பாகிஸ்தானில் 2 சுதேச அரசுகள் இருந்தாங்க, அவங்க ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் கூட போயிட்டாங்க. ஓகேங்களா, மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்காங்க, இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 552 ரிமைனிங், அதாவது இங்கே ஒரு 11 போயிடுச்சு, இங்கே ஒரு 13 போயிடுச்சு, 565ல் 13 போயிடுச்சு, மீதி 552 ஸ்டேட்ஸ். இந்த 552 ஸ்டேட்ஸும் என்ன பண்ணலாம், ஒன்று இந்தியாவில் நினச்சிக்கலாம், இல்லைனா இண்டிபெண்டாக இருந்துக்கலாம். ஓகேங்களா, இதில் 552 ஸ்டேட்ஸை இந்தியா கூட இணைக்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அந்த சுதேச அரசுகளோட மன்னர்கள்கிட்டையும் அரசியல்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவை கூட 552 ஸ்டேட்டில் 549 ஸ்டேட்ஸ், ஒரு 3 பேரை தவிர 549 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ரிமைனிங் 3 பேர் மட்டும் மெர்ஜ் ஆகும். இந்த 552ல் 549 வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் வித் இந்தியா, ஈஸியாக மெர்ஜ் ஆகிட்டாங்க. 3 பேர் மட்டும் மெர்ஜ் ஆகாமல் இருந்தாங்க. யார் அப்படின்னா, ஒன்று ஜம்மு காஷ்மீர், ரெண்டாவது ஜுனாகத் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி குஜராத் பக்கத்தில், தேர்ட் ஒன் ஹைதராபாத். இந்த 3 சுதேச அரசுகள் மட்டும் இந்தியாவோட நாங்கள் மெர்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட்டிங்லேயே இருக்காங்க. நாங்கள் இந்தியாவோட மெர்ஜ் ஆகிறது விரும்பல, நாங்கள் இண்டிபெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த 3 ஸ்டேட்டும் 3 சுதேச அரசுகளும் எப்படி இந்தியாவில் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஜம்மு காஷ்மீர். இங்கே பாருங்க, மொத்தம் மெர்ஜ் வித் இந்தியா 549 ஸ்டேட் இந்தியாவோட மெர்ஜ் ஆகுறாங்க. ஓகேவா, மொத்தம் இந்தியாவில் மட்டும் பிரின்ஸ்லி ஸ்டேட் 552, இந்தியாவோட பவுண்டரிக்குள்ள மட்டும். பாகிஸ்தானோட பவுண்டரிக்குள்ள 13, அவங்க அப்படியே போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அடுத்து இப்போ 3 பேர் மட்டும் மெர்ஜ் ஆகாமல் இருக்காங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். இதில் ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகலை அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் எப்படி மெர்ஜ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட மெர்ஜ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீரை ரூல் பண்ணிட்டு இருந்தால் ஜம்மு காஷ்மீரோட மகாராஜா, ஓகேவா, ராஜா ஹரிசிங் ஒரு பேர். இந்த ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாரு, இந்தியாவோட மெர்ஜ் ஆகிறதா பாகிஸ்தானோட மெர்ஜ் ஆகிறதா இண்டிபெண்டாக இருக்காங்க, ஒரே கன்ஃபியூஷன். ஃபைனலாக கொஞ்ச நாள் அவர் இண்டிபெண்டாகவே இருக்கார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் அப்படின்னா மேபி அவர், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், கரெக்டாக. ஆனால் அங்கே ரூல் பண்ணுற கிங் யார், ஹிந்து, ராஜா ஹரிசிங், பேர்லேயே தெரியுது. அப்போது மேபி அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னு தெரில. ஓகேங்களா, ராஜா ஹரிசிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னு தெரில. ஓகேவா, மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கலாம், மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சேர்ந்தால் மக்கள் போராட்டம் பண்ணிடுவாங்களோ, இல்லை
பாகிஸ்தான் கூட சேர்ந்தால் மக்கள் போராட்டம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு, ஏன்னா மன்னராட்சி அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட போராட்டம் அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கட்டம் வரைக்கும் ஜாயின் பண்ணாமே இருக்கார். ஓகேவா, அப்படியே பெயிண்டிங்லேயே இருக்கார். ஆனால் அந்த ஜம்மு காஷ்மீரை ஆக்சஸ் பண்ணுறதுல பாகிஸ்தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மெஜாரிட்டி எல்லாமே முஸ்லீம்ஸ். அதனால் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார். முகமது அலி ஜின்னா இவர் ரொம்ப தீவிரமாகவே இருக்கார். ஓகேவா, முகமது அலி ஜின்னா தான் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுத்ததுல மேஜர் ரோல். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த முகமது அலி ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாகிஸ்தான் அடையிறதுல ஜம்மு காஷ்மீர் அடையிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாகிஸ்தானோட ஒரு ஆர்மி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மின்னு சொல்லலாம், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதான் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. பதான் குரூப்ஸ் விச் இஸ் மிலிட்ரி குரூப். ஓகேவா, அந்த மிலிட்ரி குரூப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. போய் ஜம்மு காஷ்மீர் ராஜா ஹரிசிங்கை தோக்கடிச்சிட்டு ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட ஆக்சஸ் பண்ணுங்க, ஓகேங்களா, இந்தியாவோட இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பதான் குரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பதான் குரூப்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஹரிசிங்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். அந்த 552 ஸ்டேட்ஸ்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ ராஜா ஹரிசிங்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு, இந்தியாவோட இணைச்சிருங்கன்ட்டு. ஆனால் ராஜா ஹரிசிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது, ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல, அதனால் இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாரு, ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. இப்போது பதான் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் குரூப், ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு என்ட்ராங்க. ஜம்மு காஷ்மீரில் போய் ஜம்மு காஷ்மீரோட ராஜா ஹரிசிங் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரோட ராஜா ஹரிசிங்கோட பகுதிகளை ஆக்சஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சஸ் பண்ணி பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பதான் குரூப்ஸோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ராஜா ஹரிசிங் இந்தியாவோட ஹெல்ப் கேட்குறாரு, எங்களுக்கு இந்தியாவோட சப்போர்ட் வேணும், பதான் குரூப்ஸை தோக்கடிச்சு ஜம்மு காஷ்மீரை எங்களுக்கு மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு ராஜா ஹரிசிங். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஓகேங்களா, இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நோ தான் சொல்கிறாங்க, இல்லை முடியாது நீங்களே பார்த்துங்கன்றாங்க. ஏன் அப்படின்னா திஸ் இஷ்யூ வில் பி அ இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அந்த டைமில் டூரிங் 1947 ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம், ஆகஸ்ட் செப்டம்பர் ஈவன் அக்டோபர் கூட சொல்ல, ஈவன் அக்டோபர் 26 தான் நமக்கு அந்த அக்ரிமெண்ட்டே நடக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் இஸ் அ நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா. அதனால் இப்போ நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும்போது எங்களால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகேவா, நீங்களாச்சும் பாகிஸ்தான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜம்மு காஷ்மீரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஷன் என்னது, நீங்கள் இந்தியாவோட மர்ச் பண்ணணும். ஏன்னா இந்தியா கூட நீங்கள் இப்போ ஜம்மு காஷ்மீரை மர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வில் பி அ இந்தியன் ஸ்டேட்டாக மாறிடும். ஜம்மு காஷ்மீர் வில் பி அ இந்தியன் ஸ்டேட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதியாக மாறிடும். அப்போ நாங்கள் வரலாம், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் எங்கள் பகுதியாக வரும்போது எங்களை அட்டாக் பண்ணும்போது நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்னாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதான் உண்மை. ஓகேங்களா. அப்போது நம்ம இடத்த அட்டாக் பண்ணால் தான் நம்மளால் திருப்பி அட்டாக் பண்ண முடியும். யாரோ ஒருத்தவங்க அடிச்சா நம்ம போய் அவ்வளோ சீக்கிரம் கேட்க முடியாது, அப்புறம் அது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். கரெக்டாக அதே தான் சேம். நம்ம வீட்டில் இருக்க யாரையாவது அடித்தா நம்ம போய்க்கலாம், அடுத்த வீட்டில் போய் அடித்தா உனக்கெல்லாம் வேலையை பார்த்து போடான்ருவாங்க. கரெக்டாக அதே சேம் கான்செப்ட் தான். அப்போது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற பகுதியை இப்போ ராஜா ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லை, பாகிஸ்தான்கிட்டேருந்து நம்ம ஜம்மு காஷ்மீரை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பதான் குரூப்ஸ் கேப்சர்டு ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், அரௌண்டு ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ராஜா ஹரிசிங் ஜம்மு காஷ்மீரை இந்தியா கூட இணைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் இணைப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணுறாங்க. இந்த இயர் ஆஃப் 1947 அக்டோபர் 26 அக்டோபர் 26 1947 அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன், இது நிறையா டைம் கொஸ்டின் கேட்டாங்க ப்ரீவியஸ் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படிங்கிறது எப்போ, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் யார் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டேட்டை கொடுத்துட்டு கேட்டுருவாங்க. ஓகேங்களா, பார்த்துங்க. இணைப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க 1947 அக்டோபர் 26 அப்போ போட்டு என்ன பண்ணுறாங்க, ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட மெர்ஜ் பண்ணுறாரு ராஜா ஹரிசிங். அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாங்க. ஜம்மு காஷ்மீர் போய் பதான் குரூப்ஸ் கேப்சர் பண்ணாங்க. ஆக்சுவலாக